கிருஷ்ணகிரி நகராட்சி திமுக பெண் தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக நகர்மன்ற தலைவர் ஃபரிதா நவாபிற்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படும் நிலையில் அவரை மாற்றக்கோரி திமுக கவுன்சிலர்களை கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையரிடம் கடந்த மாதம் மனு அளித்தனர். இதற்கான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுவது குறித்து அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக கவுன்சிலர்கள் 24 பேர், அதிமுக காங்கிரஸைச் சேர்ந்த தலா ஒரு கவுன்சிலர் உள்ளிட்டோர் 2 நாட்களாக உதகையில் தங்க வைக்கப்பட்டனர். வாக்கெடுப்பு நடைபெறுவதை ஒட்டி பேருந்தில் அவர்கள் திரும்பிய நிலையில் அதிமுக கவுன்சிலரை கடத்தியதாக கூறி அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேருந்தின் கண்ணாடியையும் உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏ அக்ஷய்குமார் தலைமையில் நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் நகர்மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற திமுக தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பின் போது மொத்தமுள்ள 33 கவுன்சிலர்களில் திமுகவைச் சேர்ந்த 24 கவுன்சிலர்கள், அதிமுக, காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை என 27 பேர் வாக்களித்தனர். இதையடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஓரிரு வாரங்களில் புதிய நகர்மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையர் கூறியுள்ளார்.